விருதுநகர் மாவட்டத்தில் ஆவியூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஆவியூருங்கிற ஒரு ஊர்ல நீங்க சொன்னா நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்க இன்னைக்கு போய் பாருங்க, இன்றைக்கு வரைக்கும் முடிவெட்டுற கடையில பட்டியல் சாதிக்காரங்களுக்கு முடிவெட்ட மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் பொது பாதையில செருப்பு போட்டு நடக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க திருமணம் முடிச்சாலோ கோயில் திருவிழாக்களையோ வெடி போட்டு கொட்டடிச்சு ஜாலியா மகிழ்ச்சியா என்ஜாய் பண்ணி ஒரு திருவிழாவை நடத்த முடியாது. இன்னும் தேநீர் கடைகளில் இரட்டை கோலை முறை, இன்னும் அந்த ஹோட்டல்ல அமர்ந்து உணவு உண்ண முடியாது, ஒன்லி பார்சல். நான் சொல்றது எத்தனை வருஷம் ஆச்சு? 75 வருஷம் ஆச்சு சுதந்திரமாகி. நேற்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்பவும் போலீஸ் அங்க பிக்கெட்டிங்ல இருக்காங்க. இல்ல அப்ப ஆட்சியாளர்களால ஒண்ணும் செய்ய முடியாதா? அதுதான் சொல்றேன். யார் ஆட்சி நடக்குது? யார்? அதான் திராவிட, நீங்க சொல்ற திராவிட ஆட்சி தான் நடக்குது, திமுக ஆட்சி தான் நடக்குது. இந்த ஆட்சி இவ்வளவு குறைபாடுகளோட இருக்குதா, அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக நான் பேசுறேன். நான் திராவிட இயக்கங்கள் ஆட்சி முழுமையா சாதியை ஒழிச்சிருச்சு, முழுமையா தீண்டாமை கொடுமையில் நீக்கிருச்சுன்னு சொல்லல. ஆனா நீக்க வேண்டிய இடத்தில் திராவிட இயக்கங்களுக்கு கூடுதல் பங்கு இருக்கு. இன்னொன்னு, திராவிட இயக்கங்கள் இருக்கிறதுனாலதான் இந்த